சித்தியை பார்த்து ஹெல்ப் கேட்குறதுக்காக காவேரியும் விஜயோட தாத்தாவும் போகிறாங்க. விஜயை கொலகாரன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா, நடந்த உண்மையை நீ போலீஸில் சொல்லுமா அப்படின்னு விஜயோட தாத்தா சொல்கிறாரு. உன் அண்ணன் மகனுக்காக யோசிச்சு நீ என்ன நடுரோட்டில் விட்டுறாதம்மா அப்படின்னு அஜய் சொல்லிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயோட சித்தி. மன்னிச்சிருங்கப்பா, இந்த விஷயத்தில் என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் இப்போ காவேரி விஜயை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வெண்ணிலா மனசு வச்சாங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக விஜய் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெண்ணிலாவை இப்போது தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க காவேரி. விஜய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாருன்னா நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேல அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன், அதுபடி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. விஜயை நீ என்னனாலும் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கோ, அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக நான் விலகி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அதுக்கு அவர் ஃபஸ்ட்டு அவர் மேலே இருக்க கேஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. உங்கள் அம்மா அப்பாவுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நீ போலீஸ்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. விஜய் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலாவுமே யோசிச்சு பார்க்குறாங்க. விஜயுமே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வெளியில் வந்தால் கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க வெண்ணிலா. கண்டிப்பாக விஜயை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இப்போது காவேரி கன்சீவாக இருக்கிற விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரிய வந்ததும் வெண்ணிலாவே விஜய் காவேரி லைஃப்பை விட்டு விலகி போக போகிறாங்க. இந்த மாதிரி தான் கண்டிப்பாக கிளைமேக்ஸ் இருக்க போகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.